MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த அமீபா குரூப்பில் ஒரு கிருமி பேர் தான், அந்த ஒரு நோய் பேர் தான் வந்து நக்லேரியா ஃபவுலரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்டீரியாவும் கிடையாது, இது ஒரு வைரஸும் கிடையாது, இது ஒரு பூஞ்சையும் கிடையாது. இது புரோட்டோசோவா மாதிரி ஒரு குரூப்பில் வரக்கூடிய ஒரு உயிரினம். இது ஜென்ரலாக ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நீர் தேங்குற இடத்துல தான் அதிகமாக வரும். சபரிமலை பொறுத்த வரைக்கும் பம்பா நதி அப்படின்றது எல்லாரும் புனிதமாக வந்து கருதக்கூடிய நதி. போய் எல்லாரும் குளிச்சுட்டு தான் மேலே ஏறுவாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சபரிமலைக்கு ரொட்டீனாக போகிறது தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீர் ஓட்டமே கம்மியாயிடும். பம்பையில் நீரே பெருசாக இல்லை. அப்போது அந்த தேங்கின தண்ணியில் இத்தனை லட்சம் பக்தர்கள் போய் குளிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது தண்ணி வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகுது, அழுக்காது. அப்போது அந்த கீழே வந்து இந்த அகாந்தமிமா மாதிரி குரூப்புங்களாம் வளர்கிறதுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தண்ணி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. சப்போஸ் இவன் நீங்கள் காலில் வெட்டு இருக்குது, இது இருக்குது, அதில் ஏதாவது பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ டேஞ்சரஸ் ஃபார்ம்ன்றது என்னென்னா, மூக்கு வழியாக நம்ம உள்ள அந்த தண்ணி போயிடுச்சுன்னா சைனஸ்ன்ற ஏரியாவில் போய் உட்காந்து சொல்கிற அந்த அகாந்தமீபா போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஆல்ஃபாக்டின் நரம்பு வழியாக டேரெக்டாக அந்த மூளைக்கு அப்போ போகும்போது மூளை காய்ச்சல் ஏற்படும். அப்போது இங்கே டேஞ்சரஸ் ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸுக்கு போய் சேரக்கூடாது. அந்த அமீபா வைரஸால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அதை எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒரு 2-3 நாளைக்கு இந்த தலைவலி ஜுரம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆளோட நெக்கில் ரிஜிட் ஆகிடும். அப்படி நெக்கு வந்து அசைக்கவே முடியாது, இப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகிடுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 36 பேர் இறந்து போயிருக்காங்க சார். இந்த 36 பேருமே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க இல்லையா சார்? இப்போ இதுக்கு சிகிச்சையே கொடுக்க முடியாது. ஆனால் எப்போ மூளை காய்ச்சல் ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிடுச்சோ, மூளையை ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுச்சோ, அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்து ஜுரம் வந்து இது சிம்டமே இருக்காது, நல்லா தலை வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, தலை வெடிக்கிற மாதிரி வலிக்கும். ஃப்ரண்டல் ஹெட்டேக் ரொம்ப மோசமாக இருக்கும், ஜுரம் ரொம்ப கடுமையாக இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப பக்தர்களை வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க சார். பம்பையில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூக்கை பொத்தி தான் குளிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டால் இந்த அமீபா வைரஸ்னால 36 பேர் இறந்து போயிருக்காங்க சார். இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து இந்த கேரளாவில் இது ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ளோயிங் வாட்டர் இல்லாமல் நீர் தேங்குதோ, இந்த குட்டையிலையோ குளத்துலையோ, அதே மாதிரி வந்து ஒரு சில மாதிரி பாண்ட்ஸ்லேயோ, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாகவே வாழ்கிற ஒரு உயிரினம் தான் இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அகாந்தமீபா குரூப்பு. இந்த அமீபா குரூப்பில் ஒரு கிருமி பேர் தான், அந்த ஒரு நோய் பேர் தான் வந்து நக்லேரியா ஃபவுலரின்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்டான வார்த்தை, டெக்னிக்கல் டேர்ம். இது ஒரு பாக்டீரியாவும் கிடையாது, இது ஒரு வைரஸும் கிடையாது, இது ஒரு பூஞ்சையும் கிடையாது. இது புரோட்டோசோவா மாதிரி ஒரு குரூப்பில் வரக்கூடிய ஒரு உயிரினம். இது ஜென்ரலாக ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும், உப்பு தண்ணியில் பெருசாக இருக்காது, ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நீர் தேங்குற இடத்துல தான் அதிகமாக வளரும். நீர் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பெருசாக வளராது. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு சபரிமலை பொறுத்த வரைக்கும் பம்பா நதி அப்படின்றது எல்லாரும் புனிதமாக வந்து கருதக்கூடிய நதி. போய் எல்லாரும் குளிச்சுட்டு தான் மேலே ஏறுவாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சபரிமலைக்கு ரொட்டீனாக போகிறது தான். இப்போ 98, 99 பம்பா நதி இருக்கிறது போல் இப்போ 2010க்கு மேலே அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது. 97, 98 போகும்போது அவ்வளோ தண்ணி அப்படி எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தண்ணி வெளில ஓடும், நல்லா ஓடும், சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நீர் ஓட்டமே கம்மியாயிடுச்சு. பம்பையில் நீரே பெருசாக இல்லை. இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா பல அந்த மதில் செவுறு மாதிரி கொஞ்சம் அந்த மூட்டைகள்லாம் வச்சு தான் அந்த தண்ணி அங்கே தேங்கி வைக்கிறாங்க. அதில் தான் பக்தர்கள் குடிக்கிறாங்க. இப்போ பக்தரோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வந்துட்டு வருஷம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ 90ஸ்ல வந்து கூட்டம் இப்போ சபரிமலைக்கு வருதானா கிடையவே கிடையாது. இப்போ கூட்டங்கள் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்போது அந்த தேங்கின தண்ணியில் இத்தனை லட்சம் பக்தர்கள் போய் குளிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது தண்ணி வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகுது, அழுக்காகுது. அப்போது அந்த கீழே வந்து இந்த அகாந்தமிமா மாதிரி குரூப்புங்களாம் வளர்கிறதுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. இப்போ இதில் போய் பக்தர்கள் குளிக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் என்ன பண்ணிட்டேன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமாக தண்ணியை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப அழுக்காக இருக்குன்னு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலெல்லாம் கழுவிட்டு சும்மா தலையில் தெளிச்சிட்டு நான் மேலே ஏறிடுவேன். ஆனால் சில பேர் வந்து தெரியும் பக்தர்கள் அப்படின்னும் போது அதில் குளிக்கணும் போது உள்ளே போகிறாங்க, ஃபுல்லாக வந்து முங்குறாங்க, உள்ளே போகிறாங்க, தலை வரைக்கும் உள்ளே முங்கிட்டு சில பேர் உள்ளே ஒரு 2 நிமிஷம் மூச்சு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் குளித்து அதில் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஈஸியாக அங்கே இருக்கிற அந்த அகாந்தமீபா நக்லேரியா ஃபவுலரி மாதிரி கிருமிகள் வந்து நம்மளோட மூக்கு வழியாக என்ட்ராயிட்டு பிரச்சனை வருது. இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளைக்காய்ச்சல் அமீபா பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லக்கூடிய மூளைக்காய்ச்சல்னால இறக்குறாங்க அப்படின்னும் போது இறந்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போ கேரளா அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ சீசனும் ஆரம்பிச்சிருச்சு.
சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நடை திறந்துருவாங்க. அப்புறம் வந்து மக்கள் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மகர ஜோதி வரைக்கும் 15-16 தேதி வரைக்கும் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அது போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி கேரள அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும். என்ன கெட்ட பேர் ஆகிடும்னா, இப்போ பக்தர்கள் கேரளா பக்தர்களை தாண்டி அதிகமான பக்தர்கள் தமிழகத்திலேருந்தும் நம்மளோட ஆந்திராலேருந்து தான் அதிகமாக போவாங்க. அப்போ இத்தனை பேர் அங்கே போய் குளிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து இந்த கேஸ்னால இறந்தாங்க அப்படின்னா அது கேரளா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். அப்போ முன்கூட்டியே நாங்கள் அதெல்லாம் சொல்லிடுறோம், இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, நீராடும் போது கேர்ஃபுல்லாக நீராடுங்க, இந்த மாதிரிலாம் முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்ம மேலே வந்து அவங்க மேலே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பழி சொல்லோ இல்லைனா ஒரு முன்ஜாகிரதையோ, அவங்க ஆல்ரெடி சொன்னது தானே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு ப்ரிகாஷனரி ஆஸ்பெக்ட்லேருந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஐயப்ப பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பா வந்து ஒரு புனித நீராக பார்க்குறாங்க சார். அதில் வந்து வைரஸ் பரவுதுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இதை எப்படி சார் பார்த்து? கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக கூட எடுத்துப்பாங்க, என்ன எங்கள் புனித நீரில் நீங்கள் குடிக்கவே விட மாட்டேன்றீங்கன்ற மாதிரி. பட் ஆனால் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து அதனால தான் நம்மளோட சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு. ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும். இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப வந்து அது புனித நீர் அந்த ஆங்கிளில் யோசிக்காமல் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணியை பார்க்குறீங்க, தண்ணி கலரே சரியில்லை, தண்ணியை தொட்டாலே இந்த மாதிரி வந்து பாசி மாதிரி என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது தண்ணி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ப்ளஸ் பார்த்தாலே தெரியும் தண்ணி ஓட மாட்டேங்குது. பம்பைன்றது வந்து குளம் கிடையாது, பம்பை நதி அப்படி தான் சொல்கிறோம், பம்பா ரிவர் தான் சொல்கிறோம். ரிவர்னால் என்னது? ஃப்ளோ ஆகும், ஓடணும். அங்கே ஓடலையே, ஏன் அப்படின்னா அங்கே தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் தானே ஓட முடியும். அப்போ வர கொஞ்சம் தண்ணியும் இவங்க அந்த கொச்சி பம்பா டேம்லேருந்து வரக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் வந்துட்டு இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பக்தர்கள் வந்தால் குளிக்கணுன்றது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு கிருமி வந்து பரவி அந்த நோய்கள் இப்போ அங்கே அதிகமாக பரவுது அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுக்கு வந்து முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதை எடுக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து தண்ணியே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை திறந்து விட்டுருங்கன்றேன். நீங்கள் அங்கே தண்ணி இருக்கிறதுனால தானே பக்தர்கள் வந்து நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு குளிக்க போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு தடுப்பெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளோயிங் வாட்டர் இவ்வளோ தான்ப்பா வருது, இந்த வருஷம் நீர் இவ்வளோ தான் வருது, கொஞ்சோண்டு தண்ணி தான் போகும், நீ அதில் குளிக்க முடியாது, தெளிச்சிட்டு போ அப்படின்னா நோயும் வராது, ப்ளஸ் ஃப்ளோவும் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது வந்து பேசி ஒரு நடவடிக்கை எடுத்தால் பெட்டராக இருக்கும்ன்றதான் மருத்துவ ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேக்கி வச்சு அந்த இடத்துல தண்ணி சேர்ந்து அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா ரொம்ப டிஸ்இன்ஃபெக்டேட் பண்ணணும். என்னென்னா டெய்லி தண்ணியை திறந்துட்டு புதுசாக லாரியிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கே நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ அந்த வாட்டர் டெஸ்ட் எடுக்கிறது, குளோரினேஷன் பண்ணுறது, இவ்வளோ வேலைகள் அவங்க பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணால் தான் மக்களுக்கும் சேஃபு, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லைன்றத நம்ம பார்வை. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 மூக்கை பொத்தி தான் குளிக்கணும். அப்படி மூக்கை பொத்தி நம்ம முங்கி குளிக்கும்போது அந்த வைரஸ் பரவாமல் இருக்கும். இல்லை, இப்போ பிரச்சனை என்னென்னா வந்துட்டு அந்த அகாந்தமிமா நக்லேரியா ஃபோலரின்றது வந்துட்டு நீங்கள் தண்ணி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. சப்போஸ் இவன் நீங்கள் காலில் வெட்டு இருக்குது, இது இருக்குது, அதில் ஏதாவது பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ டேஞ்சரஸ் ஃபார்ம்ன்றது என்னென்னா மூக்கு வழியாக நம்ம உள்ளே அந்த தண்ணி போயிடுச்சுன்னா சைனஸ்ன்ற ஏரியாவில் போய் உட்காந்துக்குது. சைனஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் வந்து நம்மளுக்கெல்லாம் ஸ்மெல்லு தெரியுதுல்ல, இது வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல், இது காஃபி ஸ்மெல்லுன்னு. அந்த ஸ்மெல் எப்படி தெரியுதுன்னா ஆல்ஃபேக்ட்ரின்ற நரம்புனால தெரியுது. அந்த ஆல்ஃபேக்ட்ரி நரம்பில் போயிட்டு அந்த வைரஸ் அந்த பாக்டீரியா நீங்கள் சொல்கிற அந்த அக்காந்தமீபா போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆல்ஃபேக்ட்ரி நரம்பு வழியாக டேரெக்டாக அந்த மூளைக்கு போயிடுது. அப்போ போகும்போது மூளை காய்ச்சல் ஏற்படுது. அப்போது இங்கே டேஞ்சரஸ் ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸுக்கு போய் சேரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ சைனஸுக்கு போய் சேரக்கூடாதுன்னா இந்த மாதிரி மூக்கை பொத்திக்கிட்டு குடிங்கன்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நிதர்சனமான ப்ராக்டிக்கல்ன்றது தான் பெரிய பாயிண்ட்டு. எவ்வளோ வயசான பாட்டி போகுது, வயசான தாத்தா போகிறாங்க, கரெக்டாக நீங்கள் முக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை போட்டின்னு கரெக்டாக முக்குவாங்களா? தெரியாது. சில குழந்தைங்களுக்கு மூச்சே பிடிக்க தெரியாது. அப்போ அவங்க மூக்கை பொத்திட்டு உள்ளே போனால் மூச்சு தண்ணி அப்படின்னு இருக்கிற தண்ணி இன்னும் அதிகமாக இழுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிட்ஃபால்ஸ் இருக்குது. அவங்களோட வேலை கடமை சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்துட்டு மக்கள் எல்லாரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா, இதை கரெக்டாக பண்ணிட முடியுமானா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். திடீர்னு ஃபஸ்ட் டைம் சில பேர் தண்ணி பார்த்தாலே பயம், ஆனால் குளிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். அதனால் இது நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வரவே வராதுன்ற மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது 50-50. இப்போ அந்த அமீபா வைரஸால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அதை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்க ஒரு குளத்துலன்னும் போது ஒரு 2-3 நாளில் ஒரு ஜுரம் ஆரம்பிக்கும். அந்த ஜுரம் ரொம்ப கடுமையான ஜுரமாக இருக்கும், ரொம்ப ஹை கிரேடாக இருக்கும். அது மாதிரி தலைவலி கூட சேர்ந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ தலைவலி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் ரொம்ப அதிகமாக வலிக்கிறது, ப்ளஸ் ஜுரம், இதுதான் ஸ்டார்டிங் தெரியும். ஆனால் இது வந்து எல்லா வைரஸ் காய்ச்சல்லையும் எப்படி தான் இருக்கும், பாக்டீரியா காய்ச்சலும் எப்படி தான் இருக்கணும் போது டாக்டருங்களுக்கே கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம், ஒரு சேலஞ்சாக அமையும். இப்போ நானே இந்த கேஸ் பார்த்தா கூட ஒரு டெங்கு ஃபீவர் போல், இந்த மலேரியா போல் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராடாக யோசிப்போம். யாரும் நக்லேரியா ஃபவுலரின்னு யோசிக்கிற அளவுக்கு எந்த டாக்டரும் யோசிக்க முடியாது. அப்போது இந்த டைமில் தான் ட்ராவல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். மக்கள் சொல்லணும், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து குட்டையில் குளித்தேன், குளத்தில் குளித்தேன், இந்த மாதிரி அதுக்கப்புறம் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு போது அப்போ யோசிக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு இந்த தலைவலி ஜுரம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆளோட நெக்கில் ரிஜிட் ஆகிடும். அப்படி நெக்கு வந்து அசைக்கவே முடியாது. இப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகிடுவாங்க. இந்த காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சுயநலவும் கம்மியாக ஆரம்பிச்சிருது. கான்ஷியஸ்னஸ் கம்மியாகுது. ஒரு லெவலுக்கு போய் கோமா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் டேஞ்சர் ஸ்டேஜஸ் அப்படின்னு போய்ட்டு. அப்போ இந்த ஸ்டேஜில் எப்போ வரும்? அந்த அக்காந்தமீபா டோட்டலாக வந்து மூளைக்கு போயிட்டு மூளையில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக்கி மூளையில் இருக்கிற டென்ஷன் அதிகமாக்கும் போது அவங்க சுயநலவு குறைய ஆரம்பிக்குது. காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்குது. மறதி வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்துடுது. இப்போ தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி முதுகு பகுதியில் வந்து இந்த முதுகு தண்டில் ஒரு ஊசியை குத்தி அந்த நீர் எடுப்பாங்க. நீர் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த கிருமிகள் மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதை வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிஎஸ்எஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். அப்புறம் ஒரு சில எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்போது இந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதோட ப்ராப்ளம் என்னென்னா இதோட கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அதிகம். அதாவது இறப்பு சதவீதம் அதிகம். இப்போ வந்து 10 பேர் இதில் எஃபெக்ட் ஆகுறாங்கன்னா 20% காலியாக வராங்க. அப்போனா 2 பேர் அதில் இறந்துடுறாங்க. அப்போ 100 பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 பேர் இறக்குறாங்க. அப்போ 100 பேரில் 20 பேர் இறக்குறாங்கன்னா அதோட ஃபெட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக அணுக முடியாது. கொரோனா 2% ஃபெட்டாலிட்டி ரேட். அதாவது 100 பேரில் 2 பேர் இறக்குறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அச்சங்கள் வந்ததுன்னு தெரியும். இதில் 100 பேரில் வந்து 20 பேர் இறப்பாங்கன்னும் போது அப்போ அச்சங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து சுகாதாரத்தை வந்து அதிகப்படுத்தணும், முன்னெச்சரிக்கையை அதிகப்படுத்தணுன்றதை அதில் பார்வை. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 36 பேர் இறந்து போயிருக்காங்க சார். இந்த 36 பேருமே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க இல்லையா சார்? இப்போ இதுக்கு சிகிச்சையை கொடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து சிகிச்சைன்றது இருக்குது. ஓகேங்களா? மில்ஃபாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது. ஆம்ஃபோடெரிசின் பின்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஒரு சில நிறைய மாத்திரைங்க வந்து இருக்குது. ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் ட்ரை பண்ணலாம். ரிஃபாம்பிசின் மாதிரி ஆன்டி டிபி ட்ரக்ஸ் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இருக்குது. ஆனால் எப்போ மூளை காய்ச்சல் ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிடுச்சோ, மூளையை ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுச்சோ அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து 10ல் வந்து 2 பேர் இறக்குறாங்க. ஒரு 8 பேர் காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அந்த 2 பேர் கூட வந்து இந்த டிலேட் ஸ்டேஜஸ்னால. ஸோ ஸ்டார்டிங்கே டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி அவங்களும் அந்த மக்களும் வந்து சீக்கிரமாக போகணுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க கரெக்டான ஹிஸ்ட்ரி கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நல்ல டாக்டர்ன்றது இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மூளை காய்ச்சல் தான், சாதா காய்ச்சல் இல்லைன்னு டக்குன்னு டாக்டர் யோசிச்சு உடனே முதுகு தண்டில் ஊசி போட்டு அந்த நீர் எடுத்து கண்டுபிடிச்சி உடனே அதை வந்து டெஸ்ட்டு காமிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் மெயின். அந்த ஆம்ஃபோடெரிசின் பியோ அந்த மில்ஃபாஸ்டின் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் போது அப்போ நம்மளுக்கு மூளை காய்ச்சல் அதிகமானதுக்கப்புறம் நம்ம மருந்துங்க வந்து சில நேரத்தில் கேட்காம போகுது. அப்போ அந்த இறப்பு சதவீதம் அதிகமாகுதுன்றது தான் பாயிண்ட். இப்போ சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துடணும். கண்டிப்பாக இப்போ வந்து ஜுரம் வந்து இது சிம்டமே இருக்காது. நல்லா தலை வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. தலை வெடிக்கிற மாதிரி வலிக்கும். ஃப்ரண்டல் ஹெட்டேக் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜுரம் ரொம்ப கடுமையாக இருக்கும். சாதா ஜுரம் மாதிரிலாம் இருக்காது. 40 டிகிரிக்கு மேலே போகும். குளிர் நடுக்கத்தோடு வரும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காது. ரிஜிடாக ஆரம்பிச்சிடும். நெக்கு வந்து நம்ம அசைக்கவே முடியாது கழுத்து பகுதியை. இப்படி இருக்கும்போது நீங்கள் டாக்டர் போய் உடனே பார்த்துடணும். ப்ளஸ் ஹிஸ்ட்ரியை சொல்லிடணும். இந்த மாதிரி குளிச்சாங்க, இதை பண்ணாங்க, என்னென்ன நடந்தது எல்லாம் சொல்லிட்டோம்னா பெட்டர். இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போது பக்தர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லது? இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பக்தர்கள் தாண்டி கேரளாவில் இருக்கிற மக்களே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளான்றது காட்ஸ் ஓன் கண்ட்ரி. புரியுதா நான் சொல்கிறது? கடவுள் என்ன வாழ்கிறாருன்ற ஒரு ஊர் தான் கேரளா. ஏன்னா அதில் வந்து காடுகள் அவ்வளோ அதிகம், விலங்குகள் அதிகம், கிருமிகள் அதிகம். எந்த வைரஸ்னாலும் பாருங்கள் கேரளாவில் தான் வரும். நிப்பா வைரஸ் அப்படின்வாங்க. பார்த்தா கேரளா இருக்கிற வவ்வால் தான் பரப்பியிருக்கும். ஏதாவது ஒரு வைரஸ் ஆர்போ வைரஸ்னுவாங்க. கேரளா இருக்கிற மான் பரப்பியிருக்கும். அதே மாதிரி ரேபிஸ் கேரளா இருக்கிற நாய்கள், பூனைகள், அந்த வவ்வால்கள் இதெல்லாம் பரப்பியிருக்கும். இப்போ வந்து இந்த அக்காந்தமீபா கேரளா இருக்கிற குளங்களில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷீஸ்க்குள்ளே பரவுற ஒரு இது. நம்ம ஹியூமன்ஸ் அந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகும்போது நம்மளையும் தாக்குதுங்க. இவ்வளோ தான் நம்ம பார்க்கணும். அப்போது கேரளாவில் இதெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா கேரளா வந்து இயற்கை சார்ந்த ஒரு ஊருன்றதுனால பெருசாக நம்மளால் தடுக்க முடியாது. இது நடக்க தான் செய்யும். அப்போ நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம தெரிஞ்சே வந்துட்டு இன்னொரு டெரிட்டரியோட நுழையிறோன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் டெரிட்டரி அந்த நீருன்றது அந்த அமீபா வாழக்கூடிய ஒரு இடம். அது ஒன்றுமோ நம்ம வீட்டுக்கு உள்ளே பூந்து நம்ம எல்லாரையும் அடிக்கலை. அது நீர் பகுதியில் கீழே இருக்குது. அப்போ அந்த தேங்கின தண்ணியில் வாழ்கிறது அதோட குணம். நீங்கள் அது உள்ளே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உள்ளே இழுக்கிறீங்கன்னும் போது அது உள்ளே போனீங்கன்னா அதோட வேலையை காமிக்க தானே செய்யும். ஓகேங்களா? அப்போ மக்கள் நம்ம வந்து தேவையான ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது தண்ணி சுத்தமாக இல்லை, ஃப்ளோயிங் வாட்டர் இல்லைன்னா குளிக்கிறதுன்ற அவசியம் கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். மேலே ஒரு ஹோலி வாட்டர்ன்றதுனால எடுத்து தெளிச்சிக்கலாம். கையை காலெல்லாம் கழுவிட்டு கிளம்பிடுறது பெட்ரு. இறங்கி முக்கணும் அப்படின்றது வந்து ஆசைப்படாதீங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேயும் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு குளோரினேட் பண்ணுறது, தண்ணிங்க ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது, புது தண்ணியை வந்து பம்ப் பண்ணுறதுன்ற மாதிரி நீரோட ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் மூணாவது வந்து இந்த மாதிரி மூடிட்டு குளிங்க இதெல்லாம் சொல்கிறது அது வந்து என்னதான் சொன்னாலும் எனக்கு அது லாஜிக்கலாக படலை. ஏன்னா நம்ம மூடிட்டு குளித்தாலும் நிறைய டைம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சே அந்த இடத்துல நெருப்புன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் கையில் க்ளவுஸை போட்டுட்டு உள்ளே விடுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் சுடலாம் க்ளவுஸை தாண்டி. அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.
தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் போயிட்டு ரொம்ப சுத்தம் இல்லாமல் போது குளிக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்றது தான் எங்களோட இப்போ பார்வை. சபரிமலை கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வருவாங்க சார். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி இது பரவக்கூடிய வைரஸா சார்? இல்லை, அதுதான் இல்லை. இது வந்து யார் வந்து அந்த நீரில் போய் குளித்து அந்த அந்த கிருமியை உள்ளே ஏற்றிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பாதிப்பே தவிர, மற்றபடி இவங்க இருமுனாங்க, இவங்க தும்பினாங்க, இவங்கனால இன்னொருக்கு போயிடுச்சுன்ற மாதிரி இது வந்து டிரான்ஸ்மிசிபிள் வைரஸ் கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? இப்போ கொரோனா மாதிரி ஒரு கிருமியாக இருந்ததுன்னா அது ஒரு இரும்பல்லே எல்லாருக்கும் பரவிடும். இது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற வைரஸ் கிடையாது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற கிருமி கிடையாது. இது மூளை காய்ச்சலை உண்டாக்குற கிருமி. அது உண்டாக்கணும்னா அந்த கிருமியை தண்ணியிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் இது வந்து அதிகமாகினே போகும் கேஸுன்னு கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம், குளோரினைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கேஸுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் யாரும் அச்சப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நிதானமாக ஜாகிரதையாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.